ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎம் பேங்கிள்ஸ். டுடே நம்ம அலிகேட்டர் கிளிப் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். அலிகேட்டர் கிளிப் வந்து கிட்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அலிகேட்டர் கிளிப் வேணும். இப்போ நான் வந்து ஸ்மால் சைஸ் அலிகேட்டர் கிளிப் எடுத்திருக்கேன். இதுல பிக் சைஸும் அவைலபிளா இருக்கு. நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு குந்தன்ஸ் தேவைப்படும். குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம என்ன டிசைன் மேக் பண்றோமோ அது ஏத்த மாதிரி நம்ம அந்த ஷேப்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போற ஷேப்ஸ் வந்து மூன் ஷேப்ஸ், டிராப் ஷேப்ஸ், ஐ ஷேப் அண்ட் 3mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து டிசைன் மேக் பண்ண போறேன். தென் நம்ம வந்து B7000 கம் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம டிசைன்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஒன் பேருக்கு ஒன் அலிகேட்டர் கிளிப் வந்து டிசைன் மேக் பண்ணிருக்கேன். இந்த 4 டிசைன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மூன் ஷேப் வச்சு எப்படி டிசைன் மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு நம்ம அலிகேட்டர் கிளிப்பை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டிசைன் மேக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா டிசைன் மேக் பண்ணலாம். ஏன்னா அலிகேட்டர் கிளிப் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கிறதுனால நம்ம அதை ஃபோல்டு பண்ணி டிசைன் மேக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸ்கேல்ல வந்து நம்ம அலிகேட்டர் கிளிப்பை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். அலிகேட்டர் கிளிப்போட டிப்ல இருந்து நம்ம வந்து டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மூன் ஷேப்பை நம்ம ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி வைக்க போறோம். ஒன்று ரைட் சைட் பார்க்குற மாதிரி, இன்னொன்று வந்து லெஃப்ட் சைட் பார்க்குற மாதிரி நம்ம 1 by 1 வச்சுட்டே வர போறோம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் ட்ரை ஆகாம இருக்கும். நம்ம வந்து இந்த டிசைன்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணணும். இந்த மாதிரி 1 by 1 நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு டிசைன் ஃபார்ம் ஆயிடும். நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் டிசைன் மேக் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே தான் வந்து ப்ரெஸ் பண்ணி அலிகேட்டர் கிளிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த குந்தன்ஸ்லாம் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணோம்னா குந்தன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து கேப் விட்டுட்டோம்னா அந்த குந்தன்ஸ் வந்து ரிமூவ் ஆகாது. அதனால எப்பயுமே இந்த மாதிரி கேப் விட்டே பண்ணுங்க. இப்போ நம்ம சென்டர்ல 3mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம 3mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிட்டா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிசைன்ல நான் வந்து ஆரஞ்சு கலர் டிராப் ஷேப் 3x3 சைஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 3mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போறேன். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கம் அப்ளை பண்ணிட்டு டிப்ல இருந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் நல்லா ஸ்டிக் ஆகும், ரிமூவ் ஆகாம இருக்கும். இந்த டிராப் ஷேப்பை நம்ம இப்போ ஹாஃப் ஃப்ளவர் மாதிரி இப்போ வந்து டிசைன் ஃபார்ம் பண்ண போறோம். அப்படியே 1 by 1 வச்சுட்டே வாங்க. கரெக்ட் அலைன்மெண்ட்ல இருக்கா நம்ம அப்பப்போ செக் பண்ணி கரெக்ட் சைஸ்ல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதை அகைன் கம் அப்ளை பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி பொறுமையா வச்சுட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தென் இப்போ நம்ம சென்டர்ல கம் அப்ளை பண்ணி 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். மிடில்ல கேப் இருக்கிற இடத்துல நம்ம 3 mm ரவுண்ட் ஸ்டோன் 1 by 1 வச்சுக்கலாம். இப்போ இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 8K ஐ ஷேப் எடுத்திருக்கேன், கிரீன் கலர். தென் 6K ஒயிட் கலர்ல வந்து ஐ ஷேப் எடுத்திருக்கேன். 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல எடுத்திருக்கேன். இப்போ எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேல வந்து கம் அப்ளை பண்ணிட்டு அந்த ஃப்ளவர் ஃபார்ம் பண்ண போறோம். இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க போறோம். தென் நம்ம சென்டர்ல வந்து 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வைக்க போறோம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்டா. இப்போ நம்மளுக்கு கரெக்டா அந்த ஃப்ளவர் ஷேப் கிடைச்சிடும். இப்போ 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து சென்டர்ல இருக்கிற கேப்ல நம்ம வைக்க போறோம். தென் கீழே வந்து நம்ம லீஃப் மாதிரி 6K ஐ ஷேப் வந்து வைக்க போறோம். நம்ம லாஸ்ட் டிசைன் பண்ணோம்ல அதே மாதிரி தான் 1 by 1 வச்சுட்டு வர போறோம். சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஹேர் அக்சசரிஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி நீங்க ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம டிசைனை கம்ப்ளீட் பண்ண போறோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை நல்லா ட்ரை பண்ண விடணும். ஃபைனல் டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டிசைன்ல நான் ஃபுல்லாவே லீஃப் டிசைன் தான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு நான் வந்து 6K ஐ ஷேப் ப்ளூ கலர்ல எடுத்திருக்கேன். இந்த டிசைன் வந்து நம்ம கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்பதான் நம்மளுக்கு வந்து மேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கம் அப்ளை பண்ணிட்டு லீஃப் டிசைனை லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாத்தி மாத்தி வைக்க போறோம். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ண போறோம். நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வைக்கும் போதே அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்ட் பண்ணிட்டே வரணும். அப்பப்ப கரெக்ட் பண்ணிட்டே வந்தாதான் அந்த கரெக்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இதுல டிப்ல வந்து ஒரே ஒரு குந்தன் மட்டும் வைக்க போறோம். ஐ ஷேப் வந்து வைக்க போறோம்.
அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எல்லா டிசைனுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதுல எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் நிறைய டிசைன் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.